அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்திட்டத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் அரபு மொழி அகராதி, அதாவது அரபு மொழியுடைய அர்த்தங்களை நம்ம அறிந்து வருகிறோம். தனித்தனி சொல்லுடைய அர்த்தங்களை அப்படி அறிந்து கொள்வதற்கு குர்ஆனை அடிப்படையாக வைத்து பக்கரா சூராவிலிருந்து ஆரம்பித்து இதுவரை 58 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு 59வது வசனத்தில் அந்த துவக்கத்தோடு நம்ம நிறுத்தணும். சென்ற வாரம் அந்த தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ பத்தல் அல்லதீன பத்தல் அல்லதீன லலமு, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, பத்தலை ஒன்று இருக்குது. ஃபங்கிறது எனவே அல்லது இன்னும் மேலும்னு வச்சுக்கலாம். பத்தலைங்கிறது மாற்றினான். அளவசன் பதலவுலேருந்து பத்தலை மாற்றினான். அல்லதீன லலமு, அநியாயம் செய்தவர்கள் மாற்றினார்கள். இந்த இடத்துல மாற்றினார்கள் என்று அர்த்தம் செய்வதாக இருந்தால் என்ன வரணும்? பத்தலா பத்தலூண்டு வரணும். அப்படித்தானே வரணும். பத்தலைன்னா ஒருத்தன் மாற்றினா, பத்தலாண்டா 2 பேர் மாற்றினார்கள், பத்தலூன்னா பலர் மாற்றினார்கள். அப்போ பலரை பற்றி இங்கே பேசுகிறோம். ஆனால் வினை சொல் ஒருமையாக இருக்கிறது. இது ஏன் என்பதை நம்ம முன்னாடியே உங்களுக்கு நம்ம நடத்தியிருக்கிறோம். இந்த பாடத்தை அந்த வினை சொற்களை சர்ஃபு பாடம் நடத்தும் பொழுது விளக்கி இருக்கிறோம். இப்போ ரிமைண்டர் தான். நீங்கள் பழைய பாடம் இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் பண்ணோம்னா அந்த பாடத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த வினை சொற்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நசரா நசரு, நசரத்தா நசர்ன, இந்த 6ம் படர்க்க. நசர்த்துமா நசர்த்தும், இந்த 6ம் முன்னிலை. நசர்னாங்கிறது தண்ணியில். இப்படி 3 வகை இருக்கிறத பார்க்குறோம். இந்த 3 வகையில் படர்க்க இருக்குது இல்லையா? படர்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த 6ம் யூஸ் ஆகாது. அதான் நசரா நசருன்னு இருக்குல்ல, அந்த அதில் நசராவும் நசருவும் யூஸ் ஆகாது. அது மாதிரி நசரத்தா என்ன நசர்ன, அதில் அந்த நசரத்து தான், நசர்னா தான் யூஸ் ஆகும். இது யூஸ் ஆகாது. நசர்ன 3 தான் யூஸ் ஆகும். அதாவது இந்த நசரங்கிற ஒரு வினை சொல் இருக்குன்னு வைங்களேன். நசர ஜெய்து உதவி செஞ்சான். கரெக்டாக போச்சா? 2 செய்து உதவி செஞ்சார்கள். எப்படி சொல்லணும்? நசர ஜெய்தானி. நசரான்னு சொல்கிறது இல்லை. ஒரு ஜெய்துக்கு நசர தான். நசர ஜெய்துன், நசர ஜெய்தானி. செய்தானி இருமையாக இருக்குது, நசர ஒருமையாக இருக்குது. அர்த்தம் உதவி செய்தார்கள் அப்படின்னு அர்த்தமாயிடுது. அதுக்கப்புறம் பல செய்து உதவி செஞ்சாங்கன்னு வைங்க. நசர ஜெய்தூன, நசரு ஜெய்துனன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒருமைக்கும் இருமைக்கும் பன்மைக்குமே ஒருமை தான் பயன்படுத்துவார்கள். நசர நம்ம சரு படிச்சுட்டோம். என் சுரு எடுத்துக்குருவோம். என் சுரானி என் சுருன வருங்காலம். அப்போ என் சுரு ஜெய்துன் ஒருமைக்கு ஓகே, அது கரெக்டாக பொருந்தி போய் விடுகிறது. இருமைக்கு சொல்லும் பொழுது என் சுரு ஜெய்தானி, என் சுரானி ஜெய்தானி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஒருமையாக தான் சொல்லணும். என் சுரு ஜெய்தானி, என் சுரு ஜெய்தூன. அப்போ நசரா நசுரு அந்த 3ல் படற்கையில் 3ல் ஒருமை இருமை பன்மை எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஒருமையே போதுமானதாக இருக்கிறது. இருமை பன்மை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு விஷயமாச்சா? அதுக்கப்புறம் பெண்ணுக்கு சொல்கிறோம். நசரத்து ஃபாத்திமா உதவி செய்தால், அது நசரத்துன்னு இருக்குது. வழங்குதா? அப்போ நசரத்து ஃபாத்திமா தானி, அதுவும் ஒருமையாக தான் இருக்கும். நசரத்தா ஃபாத்திமா தானின்னு வராது. அதுக்கப்புறம் நசர்ன இருக்குதுல்ல, நசர்னு வராது. நசரத்து ஃபாத்திமாத்துன், ஃபாத்திமாக்கள் உதவி செய்தார்கள்னு வரும் பொழுது இங்கேயும் ஒருமை தான். அப்போ அந்த ஆண்பாலில் உள்ள 3ல் 1 தான் யூஸ் பண்ணுவாங்க, 3க்கும் சேர்த்து. பெண்பாலில் உள்ள 3லையும் 1 தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இருமை பன்மையெல்லாம் யூஸே கிடையாது. எப்போ யூஸ் ஆகும்னு கேட்டால், இந்த இந்த ஃபாயில் இருக்குல்ல, அந்த யார் செஞ்சாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபாயில் ஃபேலை விட முந்தி போய் விட்டால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும்.
எப்படி? ஜெய்துன் நசர ஜெய்துன், நசர ஃபேலு, ஜெய்து ஃபாயிலு, பிந்தி இருக்குது. ஜெய்தத்துக்கு முன்னாடி வச்சுப்பிட்டீங்க. ஜெய்துன் நசர இப்படி போட்டிங்கன்னு வைங்க. இப்படி இந்த ஸ்டைலில் பேசுனீங்கன்னா இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மை போடணும். ஜெய்துன் நசர, ஜெய்தானி நசரா, நசர சொல்ல நசரா தான் சொல்லணும். ஜெய்தானி இருமைக்கு நசரான்னு சொல்லணும். ஜெய்தூன நசரு. அப்போ நான் ஃபேலுக்கு பின்னாடி ஃபாயில் வந்தால் எல்லாத்துக்கும் ஒருமையே போதும். ஃபேலுக்கு முன்னாடி ஃபாயில் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஃபாயிலுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், ஃபேலு மாறும். அதுக்கு தான் அந்த சர்ஃபை படித்ததை, ரொம்ப ரேர் யூஸுக்கு தான். நசரத்துன்னு போயிட்டு இருக்கலாம், ரெண்டோடு முடிச்சிருக்கலாம். அம்புட்டையும் ஆறையும் படித்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அது முந்தி வரும்போது தேவைப்படும்ல. ஜெய்துன் நசர என்றும் சொல்லலாம், நசர ஜெய்துன்னு சொல்லலாம். நீங்கள் ஜெய்துன் நசரன்னு சொன்னீங்கன்னா ஜெய்தானி நசரா, ஜெய்தூன் நசருன்னு என்ன செய்யணுத இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மையாக மாற்றணும். இந்த பாடத்தை முன்னிலைக்கெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. முன்னிலைக்கு அப்படி நசர்த்துமா நேராக பார்த்து பேசுகிறது தானே, அது எல்லாமே யூஸ் ஆகும். இந்த ஆறில் மட்டும்தான், படற்கையில் ஆறில் மட்டும் அந்த வருங்காலமாக இருந்தாலும் சென்ற காலமாக இருந்தாலும் அந்த ஆறில் ஒரு இருமை பன்மைக்கும் ஒருமையே போதும் விளங்கிக்கணும். இது முன்னாடி விளக்கமாக சொல்லியாச்சு, ரிமைண்டர்னால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்குது. இப்போ பத்தலை மாற்றினான், ஃபேலு ஃபாயிலு பின்னாடி வந்துருச்சு. அப்போ பின்னாடி அல்லதீன லலமூன்று பன்மையாக இருந்தாலும் பின்னாடி வந்ததுனால ஃபேலு ஒருமையாக தான் இருக்கும். அர்த்தம் பன்மையுடைய அர்த்தம் கொடுத்துடணும். பத்தலை மாற்றினார்கள், மாற்றினார்கள்னு ஏன் கொடுக்குறோம்னா பின்னாடி பன்மை வர்றதுனால. இதே ஒருமையாக சொன்னீங்கன்னு வைங்க, இப்போ பத்தலை அல்லதி லலமை ஒருமையாக சொன்னான். அல்லதீனவை ஒருமைக்கு அல்லதி, லலமுன்னு சொல்கிறோம்ல, அந்த லலமுக்கு ஒருமை லலமை. இது ரெண்டையும் ஒருமையாக்கி சொன்னால் எப்படி வரும்? அல்லதி லலமை. இப்போ பத்தலை அல்லதி லலமை, அப்பவும் பத்தலை மாறாது. அப்புறம் பத்தலை அல்லதானி லலமா, அப்பவும் பத்தலைங்கிறது மாறாது. இப்போ பத்தலை அல்லதீன லலமும், அப்போ அல்லதி லலமேண்டு வந்தாலும் பத்தலை போதும். அல்லதானி லலமாண்டு வந்தாலும் என்ன செஞ்சேன், பத்தலைங்கிறது போதும். அல்லதீன லலமுன்னு இந்த வந்திருக்குல்ல, இப்படி வந்தாலும் பத்தலைங்கிறது ஒருமையே போதுமானது. இதை மாற்றி போட்டு வைங்களேன், அல்லதி பத்தலை, அல்லதீன லலமுன்னு இருக்குல்ல, அல்லதீன லலமும் அல்லதி லலமை, அல்லதி லலமை பத்தலைன்னு இப்படி முன்னாடி வந்துச்சுன்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும்னா அல்லதானி வந்துச்சுன்னா பத்தலா, அல்லதீனன்னு வந்தால் பத்தலு, அல்லதீன முன்னாடி போய்விட்டது என்று சொன்னால் பத்தலை பத்தலா பத்தலுன்னு வரும். அதனால் ஃபேல் படற்கையில் நீங்கள் படித்த இருமை பன்மை எல்லாம், அதாவது ஃபாயில் முந்தி வரும்போது உள்ள சின்ன யூஸுக்கு உள்ளது. எல்லா நேரங்கள்லையும் ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மைங்கிறது கிடையாது. பெரும்பாலும் ஃபேலுக்கு பின்னாடி தான் ஃபாயில் வரும். குறைவாகத்தான் ஃபேலை விட ஃபாயில் முன்னாடி உட்காரும். அப்படி உட்காரும்போது மாத்திரம் நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டால், நம்ம படித்த அந்த இருமை பன்மை எல்லாம் தேவைப்படும். சரியா? அது பழைய பாடம், அதையே ஒரு நாள் நடத்தலாம். உங்களுக்கு பழைய பாடத்தை எடுத்து பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துடுவோம். இப்போ பத்தலை மாற்றினார்கள் ஒருமை தான், பன்மை அர்த்தம் தான் கொடுக்கணும். ஏன்னா அல்லதினதாலமும் பன்மையாக இருக்குது. அப்போ அல்லதிங்கிறது என்ன, அல்லதிங்கிற வார்த்தை மௌசூல்னு சொல்லுவாங்க. இந்த அல்லதிக்கு தனி அர்த்தம் கிடையாது. அல்லதி நசரன்னா உதவி செய்தானே அவன், அதாவது உதவி செய்தவன், வணங்குதா? அல்லதிங்கிறது அல்லதானி நசரா, உதவி செய்தார்களே அந்த இருவர், அதாவது உதவி செய்த இருவர். அல்லதீன நசரு, உதவி செய்த பலர், இப்படின்னு சொல்வதற்கு இந்த அல்லதியை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அல்லதியும் இந்த ஃபேலும் சேர்ந்து என்னவாயிரும்னு கேட்டால் உதவி செய்தவர்கள் என்று இது ஃபாயில். இப்போ பத்தலை மாற்றிவிட்டார்கள், அல்லதீன லலமோ அநியாயம் செய்தவர்கள் மாற்றிவிட்டார்கள். எதை மாற்றினாங்க அது இங்கே சொல்லப்படலை. சொல்லப்படாட்டாலும் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னால், ஒகூலு ஹித்தத்துன், அல்லாஹ் சொன்ன சொல்லியது ஹித்தத்துன்னு சொல்லுங்கடா, மன்னிப்பு என்று சொல்லுங்கடான்னு அல்லாஹ் சொன்னான். இது அல்லாஹ் சொன்ன கட்டளை. இதைத்தான் மாற்றிட்டாங்க. எதை மாற்றிட்டாங்க? ஹித்தத் என்பதை மாற்றினார்கள். இங்கே வச்சுக்கிறேன். இப்போ பத்தல் அல்லதீன லலமும் அநியாயக்காரங்க மாற்றிட்டாங்க. ஹித்தத்தன், ஹித்தத் என்பதை மாற்றி விட்டார்கள். கவுலன் வேறு சொல்லாக.
எதை மாற்றினாங்கன்னு இங்கே சொல்லப்படலை, என்னவா மாற்றினாங்கன்னு சொல்லப்படுது. ஒன்றை வேறொன்றாக தானே மாற்ற முடியும். ஒன்றை மாற்றுகிறான், வேறு ஒன்றாக மாற்றுகிறான். அரிசியை சோறாக மாற்றுகிறான், அல்லது அரிசியை குழம்பாக மாற்றுக்க ஏதோ ஒன்று மாற்றும்ல. துணியை சட்டையாக மாற்றுகிறான். அப்படி மாற்றுறது ஒன்றை வேறொன்றாக மாற்றிக்கிறோமா இல்லையா? அது பணத்துக்கு பதிலாக ஒரு பொருளை வாங்குகிறோம், மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றுறது ரெண்டு வரணும். எதை மாற்றினா, எப்படி மாற்றினா. அப்போ இவர்கள் எதை மாற்றினான் என்பது இங்கே சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு 2 வாரம் போயிட்டாலும் முதல்ல தான் இருக்குது. ஒரு வசனத்துக்கு முன்னாடி தானே இருக்குது. அதனால் இப்போ பத்தல் அல்லதீன லலமும் அநியாயக்காரர்கள் மாற்றிவிட்டார்கள். எதை? ஹித்தத்தன். ஹித்தத்து என்பதை முதல் மஃபூல், அது ஹித்தத்து என்பதை மாற்றிவிட்டார்கள். பத்தளவுக்கு 2 மஃபூல் வரும். ஒன்றை மாற்றினார்கள், வேறு ஒன்றாக மாற்றின. எதுவாக மாற்றினார்கள்? எதை மாற்றினார்கள்? என்னவாக மாற்றினார்கள்? கவுலன். அதான் ஹித்தத் என்பதை மாற்றிவிட்டார்கள். கவுலன் ஒரு சொல்லாக. கவுல் என்றால் சொல். காலவுலேருந்து மஸ்தர் கவுலுன் சொல். கவுலன் சொல்லாக மஃபூலாக இருக்கிறதுனால, 2வது மஃபூலாக இருக்கிறதுனால ஹித்தத்து என்பதை ஐ போட்டிகள்னால் முதல் மஃபூலு, சொல்லாக என்று ஆக போட்டிகள்னால் 2வது மஃபூலு. அப்போ அநியாயக்காரர்கள் மாற்றி விட்டார்கள். ஹித்தத்தன். ஹித்தத்தை அங்கே வச்சுக்கிறணும், மறைஞ்சு நிற்கிது. மறைஞ்சு நிற்கிறார்கள், மூளைக்கு விளங்குது. அநியாயக்காரர்கள் மாற்றி விட்டார்கள். ஹித்தத் என்பது மாற்றி விட்டார்கள். கவுலன் வேறு ஒரு சொல்லாக மாற்றி விட்டார்கள். என்ன சொல்லாக மாற்றினார்கள்? கைரல்லதி கீழலகும். கைரன்னா தவிர, சரியா? அல்லதி கீழன்னா, அல்லதி கீழன்னு அர்த்தம். காலன்னா சொன்னான், கீழன்னா சொல்லப்பட்டான், சொல்லப்பட்டது. அல்லதி கீழன்னா அந்த சொல்லப்பட்டதுன்னு அர்த்தமாக, அந்த மஸ்தருடைய அர்த்தம் மாதிரி வந்துடும். அல்லதி கீழ லகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லதி கீழலகும்னா அவர்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த அல்லதியும் இந்த கீழலகும் சேர்ந்தால் எப்படி வரும்? அல்லதி கீழலகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். லகும்டா அவர்களுக்கு, கீழன்னா சொல்லப்பட்டது, அல்லதி கீழங்க ரெண்டும் சேர்ந்து அந்த சொல்லப்பட்டவைன்னு அர்த்தமாயிரும். அல்லதி கீழ சொல்லப்பட்டது, லகும் அவர்களுக்கு. கைருன்னு முன்னாடி வந்திருக்குல்ல, இந்த கைருங்கிற வார்த்தை, அந்த கைரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா தவிர. தவிரன்னா எதை இதில் சேர்த்துக்கிட்டு அர்த்தம் செய்யணும். கைரல்லதி கீழலகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது தவிர, சொல்லப்பட்டது அல்லாத இதை மாற்றினார்கள். சொல்லப்பட்டது ஹைத்தத்து, சொல்லப்பட்டது அல்லாமல் வேற ஒரு சொல்லை இந்த அநியாயக்காரங்க மாற்றிவிட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது மண்டிப்புன்னு கேட்டுட்டு உள்ளே போகிறான்னு சொன்னால் அவங்க ஏதோ எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி வேற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு உள்ளே போனாங்க. அதான் அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தஃப்சீர் வேண்டியில் நமக்கு மொழி அர்த்தம் தானே. அப்போ கீழன்னா கால உலர்ந்து மஜ்ஹூல் கீழே. சரி, அதுக்கடுத்தது ஃப அன்சல்னா. எனவே இது காரணம், இப்படி சொன்னதுனால எதாவது செய்யணும்ல. இப்படி அவர்கள் சொன்ன காரணத்தினால் அன்சல்னா. அன்சல்னா பல தடவை வந்துருச்சு. அன்சல்னா இறக்கினான், அன்சல்னாண்டா நாம் இறக்கினோம். நசலவுல இருந்து அஃபோலண்டு மாற்றி அதனுடைய தன்னிலை பன்மை அன்சல்னா. இப்போ அன்சல்னா எனவே நாம் இறக்கினோம். அலல்லதீன லலமும், அதே அல்லதீன லலமு தான். அநியாயம் செய்தவர்கள் மீது. அலாங்கிறது முன்னாடி வந்துருச்சு. அந்த ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் ஒரு எழுத்து இது. இந்த அல்லதீனவில் ஜர்ரு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் இது மாறுதலை ஏற்றுக்கொள்ளாத சொல்லு. அல்லதீனவெலாம் அப்படியே இருக்கும். லமீர் அப்படியே இருக்கும். ஹுவாண்டா ஹுவா தான், ஹுமாண்டா ஹுமா தான், அது மாறாது. அப்போ லமீர்களும் மோசூல்களும் மாற்றமடையாத சொற்கள். அதனால அலா வந்தாலும் அல்லதீனின்ற கூடாது. அல்லதீன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு அல்லதீனு அல்லதீன் அல்லதீனின்னு 3 கிடையாது, ஒன்று தான் அது. அதனால் அதில் ஜர்ரு வெளிப்படாது. இப்போ அன்சல்னா நாம் இறக்கினோம். அலாண்டா மீது, நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்க. அல்லதீன லலமுன்னா அநியாயம் செய்தவர்கள், 2 சேர்ந்து இஸ்மு ஃபாயில் அர்த்தம். அநியாயம் செய்தவர்கள்னு அர்த்தம். அலாவு மீதுவையும் சேர்த்துக்கிறங்க. அநியாயம் செய்தவர்கள் மீது, அநியாயம் செய்தவர்கள் மீது நாம் இறக்கினோம். எதை இறக்கினோம்? ரிஜிசன். ரிஜிஸ்னா அதாபு, வேதனை. ரிஜிஸ்னா என்னது? அதாபு, வேதனையை இறக்கினோம். மினசமாயி, வானத்தில் இருந்து. இந்த மின் ஏற்கனவே வந்துருச்சு உங்களுக்கு. மின் தான் ஃபிரம் இருந்துன்னு சொன்னோம்ல. மின் என்று சொல்லு இருக்கிறது, அது ஜர்ரு செய்யும்.
அது பல அர்த்தம் இருக்கிறது. அதில் பிரதானமான அர்த்தம் இருந்துங்கிற ஃப்ரம்ங்கிற அர்த்தம் தான். அப்போ ஃபன்சல்னா மறுபடியும் பாருங்கள், ஃபன்சல்னா நசல் உள்ளது வந்தது இறக்கணும். அலா தெரிஞ்ச சொல்லு, அல்லதுன்னு தலமும் தெரிஞ்ச சொல்லு. ரிஜிசன் புதுசாக வருதா அதாப்புன்னு எழுதிக்கிறங்க. ரிஜிஸ்னா என்ன அர்த்தம்? அதாபு வேதனை. வேதனை இறக்கணும். எங்கேருந்து வேதனை இறக்கணும்? மினசமாயி. சமாண்டா வானம். மின் வந்ததுனால மினசமாயி. மின் வந்தால் ஜரு செய்யணும்ல. மினசமாயி அதாவது வானத்திலிருந்து வேதனையை இறக்கணும். அவள் சமாண்டா வானம், ரிஜிசுன்னா வேதனை, தலமுன்னா அநியாயம், அஞ்சலண்டா இறக்கினான். இதெல்லாம் லோகத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து அகராதியில் குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்த சொல்லாக தான் இருக்குது. ரிஜிஸ் மட்டும்தான் புதுசாக இருக்குது. சரி, எதனால் இறக்கணும் என்றால் பிமா கானு எஃப்சுகூன். பிமா கானு எஃப்சுகூன். இப்போ அந்த பிமான் வந்திருக்குல்ல, இந்த காணா காணும், இது வந்து ஃபேலு. காணண்டா ஆகிவிட்டான், ஆனான், காணும் ஆகிவிட்டார்கள்னு அர்த்தம். மாக்கானண்டா ஆகவில்லைன்னு தானே வரணும். மாக்கான என்றால் ஆகவில்லை. ஆனால் அந்த மா கிடையாது. இது ஏன் கிடையாதுங்கிறோம்? அந்த மாவுக்கு முன்னாடி வந்து வந்து அது ஒரு சொல்லுடைய தூக்கமாக வந்தால் தான் எதிர்மறையுடைய அர்த்தம் வரும். பிமான் இந்த பிபையில் சேர்ந்துச்சின்னு சொன்னால் இது வந்து அந்த எதிர்மறையுடைய மா இல்லை. முன்னாடி இதே சொல்லி விளக்கியிருக்கிறோம் இதே மாதிரி. அப்போ பிமாங்கிறது என்னென்னா இது வந்து அந்த மாக்கானுன்ற அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. மாக்கானும் மானசரா மானசுரு மாதிரி அர்த்தம் செய்யாமல் இது வேறமா. காணும் மட்டும்தான் ஃபேலு. இது பிமாங்கிறது அந்த காணுங்கிற மஸ்தர் ஆக்கிரும். அதை மாக்கானுன்னா அவர்கள் ஆன காரணத்தினால். பிமா காணும் அவர்கள் ஆன மஸ்தர் அர்த்தம் கொடுத்துருந்த மா வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த காணவோட சேர்த்து ஆனார்கள் என்று வருதில்ல, ஆனார்கள்ங்கிற அர்த்தம் செய்கிறதுக்கு பதிலாக அவர்கள் ஆனதால், ஆனதுன்ற அர்த்தம் வந்துடும். பி வந்ததுனால ஆனதின் காரணமாக. என்ன ஆனதின் காரணமாக? எஃபுசுகூன. ஃபசக்கன்னா குற்றம் புரிந்தான். ஃபசக்கன்னா எழுதி வச்சுக்கிறேன். ஃபசக்குக்கு அர்த்தம் எழுதிக்கிறங்க. எஃப்சுக்குன்னா குற்றம் புரிவான், எஃப்சுக்கூனா குற்றம் புரிவார்கள். அந்த குற்றம் புரிவர்களாக இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு வானத்திலிருந்து வேதனை இறக்கணும். இந்த இடத்துல வந்து காணவை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும். பின்னாடி வரும் உங்களுக்கு அந்த ஆமில் பாடத்தில் என்ன செய்யும், அந்த காண வரும். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லிக்கிறோம். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் இந்த காணுங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, காணுங்கிறதுக்கு ஒரு மீனிங்கு கிடையாது. நசரண்டா என்ன அர்த்தம்? உதவி செஞ்சான். உதவி செஞ்சான்டா என்ன அர்த்தம் வழங்குதா உங்களுக்கு? உதவுதல், என்ன ஒரு செயல் நடக்குது விளங்கிக்கிறீங்க. அரபண்டா அடித்தான், அடிக்குதல் என்னன்னு உங்களுக்கு விளங்குறது. கத்தரன்னா கொன்றான், சரி பண்ணா குடித்தான், தபகண்டா சமைத்தான், அது மாதிரி அதண்டா உட்கார்ந்தான், காமண்டா நின்றான், காலண்டா சொன்னான். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு விளங்குதில்ல. இப்படி அர்த்தம் உள்ள வினை சொற்கள் இருக்கிறது. இந்த காணன்னு ஒரு சொல் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா காணண்டா ஆகிவிட்டான். என்ன ஆகிட்டான்னா என்னது? என்ன ஆகிட்டான்? ஆனான்ங்கிறது ஒரு மீனிங். அது ஆனான்ங்கிறது ஒரு மீனிங்கில் வருமா? வராது. ஆனான்ங்கிறதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. அதனால இந்த காணவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரை ஃபேலும்பாங்க. இது பாதி ஃபேலு, இது முழு ஃபேலு கிடையாது. அர்த்தத்தை கவனிச்சு, அர்த்தத்தை லரபூன்னு அடித்தார்கள்னு சொன்னீங்கன்னா, அடித்தார்கள்னு என்ன விளங்கிக்கிறீங்க? இவன் அவனை போய் அடிச்சிருக்கான்னு விளங்கிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஆகிவிட்டார்கள் நான் சொல்கிறேன். திடீர்னு வந்து ஆகிவிட்டார்கள், இவர்களெல்லாம் ஆகிவிட்டார்கள்ங்கிறேன். என்ன ஆகிட்டாங்க, யார் ஆகிட்டாங்க, என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்பீங்கள்ல. அப்போ என்ன ஆனார்கள்னு சொன்னால் தான் அது முழுமை பெறும். காண ஜெய்துன், ஜெய்து ஆகிவிட்டான்டா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். லரப ஜெய்துன்னு வாயை மூடிக்கிடலாம். லரப ஜெய்துன் உங்களுக்கு அர்த்தம் வழங்கி போயிடும். சரின்னு தலையாட்டிடுவீங்க. லரப ஜெய்து, ஜெய்து அடித்தான். நான் காண ஜெய்துங்கிறேன். ஜெய்து ஆகிட்டான். என்னங்க ஆகிட்டான்? என்ன ஆகிட்டான்டா? என்ன ஆகிட்டானுக்கு என்ன மீனிங்கு? அப்போ என்ன செய்யணும்? இந்த காண வந்துச்சுன்னு சொன்னால் யார் ஆகிட்டான், என்ன ஆகிட்டான்னு சேர்த்து சொல்லணும். ரெண்டு தேவைப்படும் அதுக்கு. காணவுக்கு அந்த ரெண்டாவது வார்த்தை வந்தால் தான் காணவுக்கு அர்த்தம் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாத சொல்லா போயிடும். அப்போ காண ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக ஆனான். இந்த ஆலிம் போட்டு அர்த்தம் வந்துடுது. ஜெய்து ஆனான்ட்டு மட்டும் சொன்னோம்னா அர்த்தம் இல்லை.
ஏன்னா இதுக்கு அர்த்தமில்லாத சொல்லு. காணங்கிறது என்னது? ஆ, பா பாதி ஃபேல். பாதி ஃபேல்னா எதனால சொல்கிறோம்னா, ஆனான்ற ஒரு அர்த்தம் வருதுல்ல. காண, காணா, தஸ்னியா, இருமை எல்லாம் வருது. அதனால அது ஃபேல் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் அது என்ன அர்த்தம்? மீனிங் அடிப்படையில், சொல் அடிப்படையில் அது ஃபேல் கரெக்டாக இருந்தாலும், பொருள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பொருளுமே இல்ல. பொருளற்ற தனித்து சொல்லும்போது பொருளற்றதா இருக்கிறது. இன்னொன்னு சேரும்போது பொருள் வந்துருது. அதனால இது நாக்கிஸான ஃபேலு. நாக்கிஸ்ன்னா குறைஞ்சது. அதாவது அரை ஃபேலுன்னு வச்சுக்கிடலாம். பாதி ஃபேலு. சரியா? அப்படி பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. சரி. இப்போ வந்து காணங்கிற வார்த்தையை சொல்வதாக இருந்தால், என்ன யார் ஆனது என்றும் சொல்ல வேண்டும். அவர் என்னவாக ஆனார் என்று 2 சொல்லணும். அப்ப கான ஸைதுன் சாலிஹன். ஸைது நல்லவனாக ஆகிவிட்டான். ஆனது வந்து ஸெய்து என்னவா ஆயிட்டான்? சாலிஹன் நல்லவனாக ஆகிவிட்டான். அதே மாதிரி கான பக்ருன் சாயிமன். பக்ர் வந்து நோன்பு வைத்தவனாக ஆகிவிட்டான். இப்படி சொல்கிறது வந்து 2 வரணும் கானவுக்கு. அப்போ அதே அந்த மாதிரி வரணுங்கிறதுனால தான் இங்கே என்ன வந்திருக்கு? காணும் அவர்கள் ஆகிவிட்டார்கள். நான் ஆகிவிட்டால் என்ன அர்த்தம்? மீனிங் ஏதாவது இருக்கா? இல்லை. எஃப்சுக்கூன பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் சேர்த்து வரணும். காணவுக்கு பிறகு என்ன வரணும்? காணவில் வந்து யார் ஆயிட்டாங்கிறது சொல்லணும். அவங்க என்னவா ஆனாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தான் காணுன்ற ஒரு ஃபேல் வந்து எஃப்சுக்கூண்டு ஒன்று வந்திருக்குது. அப்போ பிமா காணும் அவர்கள் ஆகிவிட்ட காரணத்தால். இந்த பி வந்து சபபு காரணம். முன்னாடி படிச்சுட்டோம். அந்த ஜருடைய எழுத்தில் வந்துச்சு பி ஃபஸ்ட்டு. அதுக்கு பிக்கு என்ன அர்த்தம் இருக்குது? காரணம்ன்ற அர்த்தம் ஒன்று இருக்குது. பிமா காணும் அவர்கள் ஆகிவிட்ட காரணத்தால் எஃப்சுக்கூன பாவம் செய்பவர்களாக. ஆகங்கிற அர்த்தம் உடையாந்திரம். பாவம் செய்பவர்களாக அவர்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் வானத்திலிருந்து அநியாயக்காரர்கள் மீது வேதனையை நாம் இறக்கினோம். அப்போ இதில் தெரிஞ்சுக்கிற சொல்லு எஃப்சுக்கு மட்டும்தான். ஃபசக்கன்னா குற்றம் செய்தான், ஃபாசிக்குன்னா பாவி, எஃப்சுக்குன்னா பாவம் செய்வான், பாவம் செய்கிறான்னு அர்த்தம். சரி, இதில் ஃபசக்காவுக்கு மட்டும் அர்த்தம் எழுதிக்கிறங்க. அடுத்தது வேறு இன்னொரு டாப்பிக்கு. இது இஸ்தஸ்கா. ஒயில் இஸ்தஸ்கான் இருக்குது. அப்போ இது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த போதுன்ற அர்த்தமும் செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? எண்ணிப்பாருங்கள்னு செய்யலாம். ஆனால் இங்கே வந்து எண்ணிப்பாருங்கள்ட்டு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, மூசா சொன்னபோது நாம் சொன்னோம் பதில் வந்துருச்சு. அதுலேயே அவர் சொன்ன போதுன்று சொல்லி இந்த வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியம் வந்துருச்சு பதிலாக. அதனால் வந்து எண்ணிப்பாருங்கள்ன்ட்டு என்ன செய்யாது, வராது. இந்த சம்பவத்தை எல்லாருக்கும் நல்லா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இது இஸ்தஸ்கான் இருக்கும். இது இஸ்தஸ்கா. அப்போ இது என்பதில் தாலுக்கு சுக்கூன் இருக்கும். இஸ்தஸ்காவுலையும் சீனுக்கு சுக்கூன் இருக்குது. அந்த அலிஃபை தனியாக சொன்னீங்கன்னா கசர் இருக்கும். உடைச்சிட்டிங்கன்னா இஸ்தஸ்கான்னு வந்துடும். சேர்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்க வந்துருச்சுன்னு இந்த அலிஃபை தூக்கிடுவோம். எழுத்தில் இருக்கும், உச்சரிப்பில் தூக்கிடுவோம் என்று சொன்னால் அந்த சீனுக்கு இப்போ சுக்கூனாக போச்சு. சீனுக்கு ஒரு சுக்கூனு, தாலுக்கு ஒரு சுக்கூனு. இது வாசிக்க முடியல. அதனால் என்ன செய்கிறேன்னா, வாசிக்கிறதுக்கு தாலு கசர் வச்சுட்டாங்க. இது என்பதும் ஒன்று தான். இது என்பது அதனுடைய அசல் வடிவம். இது என்பது அதற்கு அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் வரும் பொழுது இது என்ற வடிவத்தில் மாற்றிக்கிறோம். இது உடைச்சி சொன்னீங்கன்னு வைங்க, இதை பிரித்து ஒயில் இஸ்தஸ்கா, ஒயில் இஸ்தஸ்கா அப்படி இது சுக்குன் வச்சு சொல்லிடுவோம். சுக்குன் வைக்காமல் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த அலிஃபை காலி பண்ணிட்டீங்கன்னா தாலு கசர் வச்சுருவீங்க. அப்போ இது என்றால் என்ன? போது, பொழுதுன்னு அர்த்தம். இது இஸ்தஸ்கா. இஸ்தஸ்கா என்றால் சக்கான்னு சொன்னால் தண்ணி புகட்டினான்னு அர்த்தம். சக்கான்னு அர்த்தம்? ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் சிகாயத்துன்னு சொல்லுவாங்க. சகைத்து ஜெய்தன். ஒருத்தன் தண்ணி கேட்குறான், ஜெய்து உங்களுக்கு. சகைத்து ஜெய்தன், ஜெய்துக்கு நான் தண்ணீர் புகட்டினேன். தண்ணீர் புகட்டுதல் என்ற அர்த்தத்துக்கு எது வரும்? சக்காங்கிற சொல்லு வரும். புகட்டுறதுக்கு பதிலாக அதை இஸ்தஃபால மாற்றிட்டீங்க. சக்கைய என்ற சொல்ல இஸ்தஃபாலன்னு மாற்றினா எப்படி வரும்? இஸ்தஸ்கயன்னு வரும். சகா என்பதை இஸ்தஃபாலா மாற்றினா எப்படி வரும்? இஸ்தஸ்கயன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் வர்றதுனால இஸ்தஸ்கா. சரி, இஸ்தஃபாலன்னு மாத்திரம் என்ன வருத்தம்னு கேட்டால் தேடுவது.
சக்கான்னா தண்ணீரை புகட்டுவது. இஸ்தஸ்கா என்றால் தண்ணீரை கேட்குறது. ஒரு ஆள்கிட்ட போய் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்தஸ்கா ஜெய்துன், ஜெய்து தண்ணி கேட்டான். இது பக்ர இடத்துல கேட்டான். தண்ணி கேட்டான் யார்? பக்ர இடத்துல கேட்டான். அப்போ இஸ்தஸ்கான்னு வர்ற இடத்துலலாம் என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், சகா என்றால் புகட்டினான். சகைய சீனு காஃபிய சகையன்னா புகட்டினான். அதை இஸ்தஃபலை மாற்றினீங்கன்னா இஸ்தஸ்கைய புகட்ட தேடினான். அதை தண்ணி கேட்டான்னு அர்த்தம். தண்ணீரை புகட்ட தேடுறன்னு அர்த்தம். தண்ணி கொடுங்கன்னு கேட்குறது. அப்போ இது இஸ்தஸ்கா என்றால் தண்ணீர் கோரினான். இந்த மலை தொழுகை இருக்குது பாருங்கள், அதுக்கு கூட பேர் என்னது? சலாத்துல் இஸ்திஸ்காயி. இஸ்திஸ்கா என்றால் தண்ணீர் தேடுவதற்குரிய தொழுகை. இஸ்தஸ்கையன்னா தண்ணீர் தேடினான். அதுக்கு மஸ்தர் என்ன? இஸ்தஸ்கா, எஸ்தஸ்கி, இஸ்திஸ்காவுன். இஸ்திஸ்காவுன் என்றால் மஸ்தர், அதாவது தண்ணீர் தேடுதல், தண்ணீர் வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த தொழுகைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? சலாத்துல் மலை தொழுகிறோம்ல, அதுக்கு அரபியில் என்ன பேர்? ஹதீஸில் என்ன பேர் வரும்னா சலாத்துல் இஸ்திஸ்கா. இஸ்திஸ்கா உடைய தொழுகை. இஸ்திஸ்கான்னா தண்ணீர் தேடுவதற்குரிய தொழுகை. மலை தொழுகை நம்ம தமிழில் செஞ்சுக்கிறோம் அர்த்தம். அப்போ இது இஸ்தஸ்கா தண்ணீர் வேண்டிய போது, தண்ணீருக்கு வேண்டுறாங்க. யார் வேண்டுறதுன்னா மூசா. மூசா தான் ஃபாயில். யார் வேண்டுறது? தண்ணீர் கேட்குறாரு. யார் கேட்குறாரு? மூசா கேட்குறாரு. அப்போ யாருக்காக கேட்குறாரு? லி கௌமிஹி, அவருடைய சமுதாயத்திற்கு கேட்டார். மூசா இது இஸ்தஸ்கா தண்ணீர் வேண்டினார். யாரிடத்தில் வேண்டினார்னு சொல்லப்படலை. யார்கிட்ட வேண்டுவார்? ஒரு நபி, அல்லாட்ட தான் வேண்டுவார். அப்போ இது இஸ்தஸ்கா மூசா அல்லாஹ. இது இஸ்தஸ்கல்லாக மூசா அல்லான்னு வச்சுக்கிற மஃபூல் இருக்குதுங்க. அல்லாவிடம் வேண்டினார்கள் என்பது அது சொல்லப்படாமலே நமக்கு சிந்தனைக்கு தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்க. அப்போ இஸ்தஸ்கா மூசா வேண்டினார். அல்லாஹ, அல்லாவிடம் வேண்டினார். மூசா, மூசா வேண்டினார், தண்ணீர் வேண்டினார். அவருக்கு வேண்டினார். லி கௌமிஹி, அவருடைய சமுதாயத்திற்காக வேண்டினார். லீன்னா இதற்காக அதற்காக. இந்த லீங்கிறது ஏற்கனவே படிச்சுட்டோம். லீ ஜர்ரு செய்யும். கௌமி என்றால் கூட்டம். லாமு வந்தாலும் லி கௌமி, அதை இலாப செஞ்சனால தன்மீன் போயிட்டு லி கௌமிஹி, அவருடைய கூட்டத்தாருக்காக வேண்டி, அதற்காக இதற்காக, அது லாமுடைய அர்த்தம். அவருடைய கூட்டத்தாருக்காக வேண்டி மூசா அல்லாஹ்விடம் தண்ணீர் வேண்டிய போது, இதிஸ்தஸ்கா வேண்டிய போது, தண்ணீர் வேண்டிய போது, தண்ணீர் கோரிய போது, அல்லாஹ்ன்னு வச்சுக்கிறணும். அல்லாஹ்விடம் கோரிய பொழுது யார் கோரினார்? மூசா. மூசா தான் ஃபாயில். ஃபாயிலுக்கு ரஃப வரணும். இந்த மூசாவுக்கு வராது. அலிஃபு நீட்ரு அலிஃபு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யாது? எந்த யாராப்புமே வராது. மூசா தண்ணீரை தேடினார், கோரிக்கை வச்சார். லி கௌமிஹி, தன் சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாட்ட, யா அல்லாஹ் இவங்களுக்கு தண்ணி கொடுவேன், கஷ்டப்படுறாங்க, என் கூட்டத்தாரெலாம் தண்ணி கேட்குறாங்களே, இந்த மாதிரி தீவுல சுற்றிக்கிட்டு இருக்கிறோமே, பாலைவனத்தில் நிற்கிறோமே தண்ணி கேட்குறாரு. பாலைவனத்தில் அந்த கூட்டத்தெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது அங்கே தண்ணியே கிடைக்கல. தண்ணி இல்லாத இடத்துல மாட்டிக்கிறாங்க. எல்லாம் தண்ணி தண்ணின்னு கத்துறாங்க. எல்லாம் மூசாட்ட முறையிடுறாங்க. மூசா என்ன செய்கிறாரு? அவர் மந்திரவாதிகளில் இதில் பெரிய கொள்கை விளக்கமே இருக்குது. நபிமார்கள்லாம் நினைச்செல்லாம் செஞ்சுருவாங்க, அவுலியாக்கள்லாம் கராமத்து பண்ணுவாங்கிறான்ல. அவர் தண்ணி கேட்டோன்னு அவர் என்ன செய்கிறார்? நான் என்ன பேசுகிறேன், அல்லாட்ட கேட்குறேங்கிறாரு. உனக்கு தண்ணி தானே வேணும்னு மந்திரத்தில் என்ன செய்யலை, அவர் செய்யலை. அவங்க மூசாட்ட கேட்குறாங்க, மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்க. இப்போ இஸ்தஸ்கா மூசா அல்லாவிடத்தில் வேண்டினார். லி கௌமிஹி, சமுதாயத்திற்காக தண்ணீரை வேண்டிய பொழுது, இப்போ குல்னா நாம் சொன்னோம். வேண்டியதை எண்ணி பாருங்கள்னு அர்த்தம் கொடுக்க தேவையில்லை. இப்போ குல்னா நாம் சொன்னோம். தண்ணி தானே வேண்டாம், தண்ணி மலையிலேருந்து இறக்கலை. நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால் இல்தரிப், அரபவுலேருந்து இல்தரிப் அடி. பி அசாக்க, அசான்னா கைத்தடி. அசாங்கிறது என்னது? அசாங்கிற சொல்லு ரெண்டு சொல் இருக்குது. வினை சொல்லாக ஒரு அசா வரும், ஐனு சாது போட்டது வினை சொல்லாக வரும். அதில் ஏ போட்டு எழுதுவாங்க, அசைய உச்சரிப்பு அசாண்டு வரும். அது பாவம் செய்தான். அசா ஆதமு, ஆதம் பாவம் செய்தார். இஸ்யான் பாவம், அந்த அசா வேற. இது இடுகுறி பெயர், வினை சொல்லேருந்து வந்த பெயர் இல்லை. இந்த கையில் தடி வச்சுருப்பாங்கள்ல ஊன்றுகோல், அதுக்கு அரபியில் உள்ள வார்த்தை என்னென்னா அசா.
அப்போ பி அசாக்க உமது கைத்தடியை கொண்டு கைத்தடியின் மூலம் அடிப்பீராக. இப்போ குல்னா நாம் சொன்னோம் இல்ரிப் மூசாவை அடி. எதை அடி, எங்கே அடி, எதை கொண்டு அடிக்கணும்? பி அசாக்க உமது கைத்தடி, கையில் ஒரு கைத்தடி வச்சுக்கிறீங்கள, அதை கொண்டு அல் ஹஜர இந்த பாறையை, இந்த பாறாங்கல்ல நீ அடி. ஹஜரை அடிக்க சொல்கிறான் அல்ல. அப்போ தண்ணி கேட்டவுடனே தண்ணி தானே வேணும், அந்த பாறையில் உன் கைத்தடி வச்சு அடி, அங்கேருந்து தண்ணி பீரிட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்கிறான். என்று சொன்னபொழுது ஃபன் ஃபஜரத் மின்ஹூ அந்த பாறையிலிருந்து பீரிட்டு, இன்ஃபஜரன்னா பீரிட்டு வருவது, சும்மா லேசாக கசிஞ்சு வர்றதில்லை. பைப்பு நல்லா டேங்கில் தண்ணி நிறைய ஏறும்போது உடைச்சா என்ன செய்யும்? பீச்சி அடிக்கும்ல, அதுக்கு தான் இன்ஃபஜரங்கிறது. அப்படி தான் நான் ஊற்றுகள் வரும் பாறையிலேருந்து வரேன். ஃபன் ஃபஜரத் மின்ஹூ அந்த பாறையிலிருந்து வந்து பீரிட்டு வந்தன. இசுனத்தா அஷரத்தை இதில் நாளைக்கு வச்சுக்கிறோமா? ஆமாம், ஃபன் ஃபஜரத் பீரிட்டு வந்த வரைக்கும் வச்சுக்கிறோம். மீதி வந்து நாளைக்கு பார்ப்போம்.